அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஆற்றம் கரையோரமாக 2 துறவிகள் வந்தாங்களாம். அவங்க அந்த ஆற்றை கடக்க முயற்சி செய்கிற பொழுது ஆற்றில் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்குறாங்க, ஒரு சிறுவன் நின்று கொண்டிருக்கிறான். இவர்கள் துறவிகள் அனைத்தையும் துறந்தவர்கள். 2 பேருமே ஒருவர் பார்க்கிறார்கள். அந்த சிறுவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுல ஒரு துறவி என்ன பண்றாரு, சரி வாப்பா, உன்னை நான் என் தோள் மேல ஏற்றிக்கொள்கிறேன் என்று அந்த சிறுவனை தன்னுடைய தோள் மீது ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்து பாதுகாப்பாக அக்கறையில விட்டு இருவருமே நடந்து தங்களுடைய மடத்திற்கு சென்று விடுகிறார்கள். துறவு மடத்திற்கு சென்ற உடனேயே இன்னொரு உதவாத துறவி உதவிய துறவி இடத்துல சொல்லுகிறார், என்னதான் இருந்தாலும் நம்ம துறவிகள் ஆசாபாசங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது, அந்த சிறுவனுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது உதவி செய்த அந்த துறவி சொன்னாராம், அன்பு நண்பரே, அந்த சிறுவனை நான் ஆற்றங்கரையிலே இறக்கி விட்டு விட்டேன். ஆனால் அந்த சிறுவனை சுமந்ததை நீங்கள் ஆற்றங்கரையிலிருந்து துறவு மடத்து வரைக்கும் தூக்கி வந்திருக்கிறீர்கள். கரை என்னிடம் இல்லை, கரை உங்கள் மனதில் உள்ளது அப்படின்னு சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, உதவி செய்வதற்கு காலம், நேரம், இனம், மொழி எதுவுமே தேவையில்லை. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் உதவி செய்யுங்கள். இந்த உலகத்துல உயர்ந்தோராய் வாழ்ந்து பழகுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.